ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழிவறைக்குள் நுழையும் பொழுது தனது தலையை மறைத்தார்கள் என்ற இந்த செய்தி பைஹக்கில வருது. அபூ நுஐம் ரஹிமத்துல்லாஹி ஹில்யத்துல் அவுலியால பதிவு இருக்கிறார்கள். இதனுடைய இஸ்னாத் வந்து லைஃப் பலவீனமான செய்தி. அப்ப இதை வச்சுதான் சொல்றாங்க. அல்பானி ரஹ்மத்துல்லாஹி சில்சிலா அல் அஹாதீஸ் லைஃபாவுல 4192வது செய்தியாக பதிவு இருக்கிறார்கள். இது பலவீனமான செய்தி. அப்ப இது ஒரு ஆதாரமற்ற செய்தி. இதை வச்சுதான் என்ன இது சொல்லப்படுகிறது. அப்ப இதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் ஹபீப் இப்னு ஸாலிஹ் قال كان رسول صلى الله عليه وسلم دخل الخلاء لبس حذاءه وغطى رأسه. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழிவறைக்குள் நுழைகின்ற பொழுது பாதரட்சை அணிந்து கொள்வார்கள், தலையை மறைத்துக் கொள்வார்கள். இந்த செய்தி முர்சல். முர்சல்ண்டா ஒரு தாபியி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தொட்டு அறிவிக்கிற செய்தி. சஹாபி அல்லது அவரை போல நூறு தாபி விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப நான் வந்து ஒரே காலத்துல வாழ்ந்தா, நானும் அப்துல்லான்னு ஒருவரும் ஒரே காலத்துல வாழ்றோம், ரெண்டு பேரும் தாபின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப இவரை தொட்டுட்டு நான் ரசூலா தொட்டு அறிவிக்கலாம். ஆனா இவர் வந்து பலவீனமானவராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால முர்சல் லைஃப் பலவீனமானதுதான். இப்ப இன்னும் நீங்க தாபி வந்து பெருமாள் ரசூலா தொட்டு தான் அறிவிக்கிறேன்னா சஹாபாக்களை தொட்டு தான் அறிவிப்பாரு. சஹாபாக்கள் எல்லாம் நீதமானவங்க தானே, யாரை தொட்டு அறிவிச்சாலும் சஹீதான் சொல்லி சொல்லலாம். ஆனால் அந்த வாதம் ஏற்புடையது அல்ல. ஏனென்றால் ஒரு தாபியை சஹாபிக்கு பின்னாடி வாரவர் அவரை போல ஒரு தாபியை தொட்டும் அறிவிக்கலாம். அவங்க சொல்றது சமகாலத்துல வாழக்கூடிய அவரை போல இன்னொருத்தரை தொட்டும் அறிவிக்கலாம். அப்ப எனவே இது வந்து ஒரு தாபி, சஹாபி அல்ல. சஹாபி வந்து ரசூலா தொட்டு அறிவிக்கிற செய்திகள் மர்ஃபூன்னு சொல்லுவோம். சஹாபி தன்னுடைய நிலைப்பாட்டை சொன்னா மௌகூஃப்னு சொல்லுவோம். ஒரு தாபியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சாங்க அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு தாபி, சஹாபிக்கு பிறகு வந்தவங்க, சஹாபியை பார்த்தவங்க, சஹாபியாக்களோட வாழ்ந்தவங்க தாபின்னு சொல்லுவோம், தாபின்னு சொல்லுவோம். அப்ப அவர் ரசூலுல்லாஹ் தொட்டு ஒரு செய்தி அறிவிக்கிறார் என்றால் அது முர்சல், பலவீனமான செய்தி. அப்ப அதனாலதான் வதஅஃபஹு ஷைഖ் அல்-அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ஃபி லைஃபில் ஜாமி'. லைஃபுல் ஜாமி'ல 4393வது செய்தியா பேசியிருக்கிறார்கள். அல் ஜாமிஉ ஸகீர்னு சொல்லி இமாம் சுயூத்தியுடைய ஒரு புத்தகம் இருக்குது. அதுல சஹீஹானதை சஹீஹுல் ஜாமியில தொகுத்திருக்கிறார்கள் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. லைஃபான செய்திகளை லைஃபுல் ஜாமியில தொகுத்திருக்கிறார்கள். இது ஒரு மேலதிகமான தகவல். இப்ப பாருங்க, இப்ப இந்த செய்திகள் ரெண்டு தான் வருது. இது ரெண்டுமே பலவீனமான செய்திகள். அப்ப செருப்பணிந்து செல்வார்கள், அது மாதிரி தொப்பி தலையை மறைச்சு செல்வாங்க என்று வரக்கூடிய செய்திகள் எல்லாமே பலவீனமான செய்திகள், ஆதாரமற்ற செய்திகள். ஆனால் இப்ப ஏன் இது, இப்ப இமாம் நவவி அது மாதிரி இன்னும் சில ஷாஃபி மதஹப் சார்ந்த அறிஞர்கள் இதை சுன்னத்து முஸ்தஹப்னு சொல்ற இதில் நம்ம பார்க்கிறோம். அவங்க ஏன் சொல்றாங்கன்னா, சஹாபாக்கள் சிலரை தொட்டு வரக்கூடிய செய்திகள் வந்து சஹீஹா வந்து இருக்குது. சஹாபாக்களை தொட்டு குறிப்பாக வந்து فعن عروة عن أبيه أن أبا بكر الصديق قال وهو يخطب الناس يا معشر المسلمين. அப்படி வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து தலையை மறைப்பதாக வருகின்ற செய்தி அப்துல்லாஹ் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது ஸுஹுத் என்ற கிரந்தத்தில் முதலாம் ஜுஸ் 171வது செய்தியாகவும் இப்னு அபி ஷைபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாவில பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது முதலாம் ஜுஸ் 105. அதனுடைய இஸ்னாத் சஹீஹ் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இஸ்னாத் சஹீஹாக வந்திருக்கிறது. அதே மாதிரி இமாம் தாரகுத்னி ரஹிமஹுல்லாஹ் தனது அல் இலல்ல பதிவு செய்திருக்கிறார்கள். முதலாம் ஜுஸ் 186. அது மாதிரி இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் சுனன்ல முதலாம் ஜுஸ் 96 அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டு கழிவறைக்குள் செல்லும் பொழுது தலையை மறைத்தல் என்பது வந்திருக்கிறது, அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அது சஹீஹாகவே இருக்கிறது, அதனுடைய அறிவிப்பாளர் சஹீஹாக இருக்கிறது என்பதையும் இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இந்த ஒரு புரிதல் நம்மகிட்ட இருக்கணும். அப்ப சஹாபாக்கள்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி செஞ்சிருக்கிறாங்க என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க, இது ஒரு நல்ல அதப் என்பதாகத்தான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஒரு ஒழுங்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர இது சுன்னான்னு சொன்னா ரசூலா செய்யணும். புரியுதா உங்களுக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி அவங்க செஞ்சு காட்டு, அவங்க எங்களுக்கு ஏவி இருந்தால் அல்லது அவங்க வழிகாட்டி இருந்தால் தான் அது சுன்னா என்று சொல்லப்படுமே தவிர இது அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு புரிதல், அவர்களுடைய செயல்பாடு என்பதையும் நம்ம அந்த கவனத்துல கொள்ளணும். இதை வச்சுதான் சில அறிஞர்கள் அந்த செய்தியை சொல்றாங்க. பரவலாக ஏன் இது பேசப்படுதுன்னா இதுதான் காரணம் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது அறிவிப்பாளர் செய்யலாம், சரிதான். இது பலவீனம் நம்ம சொல்ல முடியாது.
அப்ப இது மாதிரி இன்னும் பல செய்திகள், பலவீனமான சரியான செய்திகள்லாம் வருது. இது ஒரு மேல ஹதீஸ்ல எதுவுமே சரியில்லை, அது ஆதாரபூர்வமான கிடையாது என்ற அந்த புரிதலோடு நம்ம இப்படி ஒரு செய்தி வருது, இதுதான் அவங்க அதை எடுக்கிறதுக்கு காரணம் என்பதையும் நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும்.